ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், ஒரு அதிசயம். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து 3வது மாடியில் வீடு வாடகை குடியிருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து கடைக்கு போயிட்டு இருந்தார். கடைக்கு போய் கடை அடைச்சிட்டு வந்து கை கால் கழுவுறதுக்காக வந்தார். வந்து பாரில் ஓப்பன் பண்ணதும் எங்களை கூப்பிட்டாரு, வாங்க வாங்கன்னு அப்படின்னு. நான் எங்கள் பையன் எங்கள் மருமகள்லாம் வந்தோம். இப்போ இங்கே அந்த பாரில் ஏதோ இருக்குது, என்னன்னு தெரில. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க கூப்பிட்டாரு. என்னங்க இருக்குது இதில்? ஒரு புறா விழுந்துட்டு இருக்குதுமா. புறா விழுந்துட்டு இங்கே பாருங்க, புறா. ஐயோ, பிடிக்க முடியல. அது எப்படி வந்து விழுந்ததுன்னு தெரியல. தண்ணி குடிக்க வந்துருக்குன்னு பார்க்குறேன். இங்கே ஓப்பன் இருக்கு இல்லையா, இதில் வந்து உக்காந்து கீழே விழுந்துட்டு இருக்குது பார்க்குறேன். உயிரோடு தான் இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல விழுந்து. அதை இப்போ எடுக்கிறாரு. எடுத்து ஐயோ தண்ணியில் நல்லா ஊறி போயிட்டுக்குது. அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணால் தான் அது குளிருது பாருங்கள். அது உதருது அப்படியே கை காலெலாம். இப்போ அதை க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணி தான் அப்போ விடணும். ஏன்னா அந்த ரெக்கெல்லாம் நனைஞ்சி போயிருக்குது. இப்போ அதை வந்து க்ளீன் பண்ணணும். துடைச்சா தான் அதுக்கு வந்து அந்த குளிர்லாம் போகும். இப்போ அதை துடைக்க போகிறாரு அவரு. பாருங்க, ஒரு புறா உயிர் பாவம் இல்லையா. ஆனால் சில பேர் வேறு யார் கையினா கிடச்சிருந்தா இதை வந்து புறா தானே அப்படி சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. பாருங்கள், எல்லாமே பாவம் பாவம்னு சொல்லிட்டு எங்கள் பையன் எங்கள் மருமகன் நான் எல்லாமே பாவம், ஒரு உயிர் தானே. அங்கே பாருங்கள், டவுல் போட்டு சுற்றி துடைக்கிறாரு. அதை துடைச்சா தான் அது பறந்து போக முடியும். ரெக்கை நனைஞ்சா பறக்க முடியாது இல்லையா. அது துடைச்சி ஃபேன் காற்றுல, எங்கே பாருங்கள், ஃபேனை கொண்டாந்து வச்சுட்டு அந்த ஃபேன் காற்றுல துடைச்சி நீங்கள் பாருங்கள் காய் வைக்குதாங்க. புறா அழகாக இருக்குங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் காஞ்சிச்சின்னா பறந்து போயிடும். பாவம் விட்டுடலாம் அதை. உயிர் பாவம். என்ன நான் பார்க்காம இருந்திருந்தால் போயிட்டு இருக்கோம். அது நைட்டு ஃபுல்லாக தண்ணியிலே இருந்திருந்தா அவ்வளோதான். நல்ல வேலை ஒரு ரெக்கையெல்லாம் காய வைக்கிறாரு அவர். எங்களுக்கு ஒரு சின்ன உயிரினாவே பாவமாக தாங்கன்னு நினைப்போம் நாங்கள். ஒரு பல்லி விழுந்துச்சுன்னா கூட அந்த பல்லியை குச்சி எடுத்து அந்த கொச்சிலே அந்த பல்லியை ஏற்றி கொஞ்சம் காயட்டும் நல்லா காயட்டும். அந்த பல்லியிலே குச்சியில் ஏற்றி மேலே தூக்கி விட்டுருவோம். எங்கள் பையன் கூட அது மாதிரி தான். காஞ்சிடுதா? இன்னும் நல்லா காயட்டும். ஈரமாக இருக்க பார்க்குறேன். நான் தொட்டு பார்க்குறேன். இருங்க. இல்லை ஈரமாக இருக்குது. என்ன போச்சுன்னா அப்புறம் வேறு ஏதாச்சும் பிடிச்சி சாப்பிட்றோம். இது ஈரமாக தாங்க இருக்குது. துடைக்காத அந்த முடியெல்லாம் போயிடும். துடைச்சா தக்க பண்ணிடுச்சு. அந்த பயத்தில் நாங்கள் பிடிச்சோம் இல்லை, ஏதோ நம்மளை பண்ண போகிறாங்க அந்த பயத்தில் பாத்ரூம் போயிடுச்சு பாருங்க. அது ரெக்கையை பிடிங்க. அது பறந்துச்சுன்னா அந்த தண்ணியில் கொட்டி போயிடும். அதெல்லாம் அந்த ரெக்கை முடியெல்லாம் கொட்டிடும் கீழே. இது ஈரத்தோடு போய் உட்காந்துச்சுன்னா சரியாக பறக்க முடியலனா இது பூனை நாய் எதுனா பார்த்துச்சுன்னா சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சம் காய வச்சு விட்டோம்னா பாவம். அதுக்கு எங்கன்னா போய் பாவம். இதுமாரி புறாவெல்லாம் நம்ம கையில் வந்து உட்காருமா, பிடிக்க முடியுமா பாருங்கள். அழகாக இருக்குது. எங்கள் பாருங்கள், அது முகத்தை விட்டுருக்கீங்களா? அது முகத்தை வாங்க அப்படியே இருங்க. பாருங்க, இது இவ்வளோ அழகாக பார்க்குது பாருங்க. அழகாக இருக்குங்க. இது நான் கொஞ்சம் தொட்டுக்குவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் புறா. இது அழகாக இருக்குங்க. பயமாக இருக்குது, குத்திடுங்க ஒன்று. சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சுன்னா போயிடும். அப்படியே பறக்க விட்டுடலாம். ஓடிவிட்டோம். பாவம் எங்காச்சும் போய் போய்ச்சிட்டோம். இவங்க சொந்தக்காரெலாம் இருக்காங்களா என்ன தெரியல. இதுக்கு அவங்க அம்மாலாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வாழை இருந்தால் காயில் அப்படி தான் தூக்கின்னு வாங்க விட்டுடலாம்.
காஞ்சிட்டு இருக்குமா? விட்டா ஓடும். இருங்க இருங்க பாருங்க, இதை பறக்க விட்டுடலான்னு சொல்லிட்டு பறக்க விட்றோம். இருங்க, பறக்குதா பார்ப்போம். பாருங்க, இன்னமும் கொஞ்சம் காயில் அது எப்படி உக்காந்துன்னு பார்க்குது பாரா. நாங்கள் இன்னும் ஒன்றும் செய்ய மாட்டோம்மா, காப்பாற்றி தானே விட்டுருக்கோம். இன்னும் ஒன்றும் செய்ய மாட்டோம். நல்லா ரெக்கெல்லாம் காஞ்சி பிறகு நீ பறந்து போனா